ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கனடாவில் வந்துட்டு இப்போ ஸ்னோ கொட்டிகிட்டு இருக்குது. கனடாவில் வந்துட்டு 2-3 நாளைக்கு முன்னாலே வந்துட்டு நல்லா ஸ்னோ கொட்டுனுச்சு. இருந்தாலும் அந்த ஸ்னோ வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டக்கூடிய டைமிங் எனக்கு ஒத்து வரல. ஏன்னா வேலை டைம்னால கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. இப்போ கூட வந்துட்டு கனடாவில் நல்லா ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் இது ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்னோ. அது அந்த ஸ்னோ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலாம், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கலாம்னு தான் இந்த வீடியோ. ப்ளஸ் ஸ்னோ வந்துட்டு எப்படி ட்ரைவ் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அந்த சில விஷயங்களும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோ தொடருது. நான் வந்துட்டு எப்போதும் இந்த இடம் இதுக்கிட்ட தான் வந்து நான் 2 காரை பார்க் பண்ணி ஸ்னோ வந்துட்டு நான் எப்போதும் வீடியோ எடுக்கிறதுனா வழக்கம். நல்லா பார்க் பண்ணுறதுக்கு நல்லா சூட்டபிளான ஒரு இடமா இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் மற்றவங்களுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பிங் இல்லாத இடம்னால இந்த இடத்த தான் நான் அதிகமாக வந்து சூஸ் பண்ணி வீடியோ வந்துட்டு நான் ஷூட் பண்ணுறது. ஓகே, அதே டைமில் காரு ஸ்னோவில் ஓட்டும் போகும்போது அந்த டயர் வழுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த போயிருக்கு பாருங்கள், டயர் கார் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள், அது கரைஞ்சி நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த இதை நீங்கள் டார்கெட் வச்சு நேராக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா ஓரளவு கார் வழுக்காமல் போகும். அதிகம் ஸ்னோ கொட்டியிருந்தாலும் ஒரே லைன்லேயே அந்த டயர் மற்ற கார் ஓடின டயர்லேயே நம்மளும் ஓட்டிகிட்டு போனோம்னாலும் கார் வழுக்காமல் போகும். அது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி. சரி, வாங்க ஸ்னோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் பார்ப்போம். காருக்குள்ளே இருந்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறது கொடுமையாக இல்லை? நாங்கள்லாம் ஸ்னோவெல்லாம் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு புரியுதுங்க, மன ஆதங்கம் எனக்கு புரியுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். கார் பின்னுக்கு வந்துகிட்டு இருக்குது. வரக்கூடிய கார்களை விட்டுட்டு அந்த வீடியோ அந்த ஸ்னோவை போய் பார்க்கலாம். வாங்க ஸ்னோவை பார்க்கலாம். நம்ம கார் நல்லா ஸ்னோவில் நனைஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி கரைச்சி இப்போ வந்து கரைஞ்சிருச்சு. நல்லா இருக்குது நம்ம காரு. ஸ்னோ எவ்வளோ கொட்டியிருக்குன்னு பாருங்கள். கூஸ் பறவை இது வந்துட்டு ஸ்னோ டைமில் மட்டும்தாங்க நல்லா அதிகமான அளவு பார்க்க முடியும். இந்த பறவையை வாத்தை விட பெருசாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஊரில் அங்கூசன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். இது தென்னை மரம் அளவு இல்லாட்டி முக்கால் தென்னை மரம் அளவுக்கு பறக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இந்த நேரங்களில் அதிகமான இவங்களை பார்க்கலாம். சம்மருக்கெலாம் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இந்த பறவையை பார்க்க முடியலை. இதுக்கு என்னமோ ஸ்னோ தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் போலன்னு நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள மக்கள்லாம் வந்துட்டு இந்த ஸ்னோ பார்க்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆயிலில் ஒரு நாளாவது அந்த ஐஸ் மலையில் கொட்டுறதை நம்ம பார்த்து ரசிக்க முடியாதா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ஏதாவது ஒரு நாடுகளுக்கு போனாலும் அங்கே இது மாதிரி ஸ்னோ கொட்டுறதை நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். அது கண்டிப்பாக நீங்கள் ரசிக்கணும். கார் ட்ரைவ் பண்ணுறது வந்துட்டு இந்த டைமில் ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணணும். நார்மலாக கனடாவிலேயே ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப சிட்டிக்குள்ளெலாம் வந்துட்டு 40-50 அந்த அளவில் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவு தான் அலோவ்.
எல்லாம் வந்து ஸ்பீட் கேமராலாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அதிகமான ஸ்பீடு ஓட்டினா அவங்க அதுக்கான ஃபைனை எதிர்நோக்குவாங்க. அதிகமான ஸ்னோ கொட்டும் போகும்போது அதை விட கம்மியான அளவு ஓட்டுற மாதிரி ஆகும். ஸ்னோ கொட்ட போகும்போது குளிர் வந்துட்டு அதிகமாக இருக்காது. குளிரும் தான், இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்கும். ஸ்னோலாம் கொட்டி முடிஞ்சு அந்த குளிர் அதிகமாக ஆவி அந்த காற்று அடிக்கும் பாருங்கள். காற்று அடிக்கும் போது அந்த குளிரை தான் நம்மளால் தாங்க முடியாது. அந்த குளிரை பார்த்து கதறக்கூடிய அளவுக்கு வச்சிரும். அந்த அளவுக்கு ஸ்னோ குளிர் வந்து கடுமையாக இருக்கும். வாங்க நம்ம காருக்குள்ளே போய் மற்றதுக்களை இன்ஃபர்மேஷன்களை கொஞ்சம் லைட்டாக பேசலாம். ஓகே, கார் உள்ளே வந்தாச்சு. உள்ளே ஹீட்ரு இருக்குது. எல்லா காருமே ஹீட்ரு இல்லாத காரே வந்து கனடாவில் இருக்காது. எல்லா காருகள்லையுமே வந்து ஹீட்ரு கண்டிப்பாக இருக்கும். ஏன்டா ஹீட்ரு இல்லாமல் கார் ஓட்ட முடியாது. காரணம் குளிர் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி நினச்சிக்கிட வேணாம். அது மட்டும் இல்லை, ஹீட்டர் இல்லைன்னு சொன்னால் அந்த காரு என்னென்னு சொன்னால் வியூவெல்லாம் வந்துட்டு மறைக்க தொடங்கும். ஃபாக் அடிக்கும் அதிகமாக கண்ணாடியிலனா. அப்போ ஃபாக் அடித்தா வந்துட்டு காரில் ஏற்கனவே ஸ்ப்ரே இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணோம். வைப்பரால் இழுத்து விட்டோம்னா தான் க்ளீனாக ஆகிருமே அப்படின்னு நினைக்கலாம். அதை அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ப்ளஸ் உள்ளுக்குள்ளேயும் அந்த ஃபாக் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த வியூ வந்துட்டு சரியான முறையில் இருக்காது. அதனால் 199 விழுக்காடு கார்களில் ஏசி இருக்குதோ இல்லையோ ஹீட்டர் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய பழைய இத்து போன காராக இருந்தாலும் அந்த காரில் கண்டிப்பாக வந்துட்டு ஹீட்டர் இருக்கும். ஹீட்டர் இல்லாத காரு கனடாவில் இருக்காது. பிறகு ஹீட்டர் வந்துட்டு எப்படி வச்சுருக்கோம்னு சொன்னால் ஸ்னோ டைமில், அதாவது நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நான் சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். கனடாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். கனடாவுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். ஆஹா, அருமையான ஸ்னோவை காமிச்சார பார்த்தோமேன்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அதே சமயம் வந்துட்டு சில சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு புதுசாக கனடாவிலே பிறந்து வளர்ந்துருந்தாலும் புதுசாக கார் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக கிடைச்ச மாதிரி இருக்கும். எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட் டிரைவராக இருந்தாலும், அவங்க நாடுகளில் எக்ஸ்பர்ட் டிரைவராக இருந்தாலும், இந்த நாட்டுக்கு வந்துட்டு கார்லாம் வாங்கியிருக்காரு, ட்ரைவ் பண்ண போகிறாரு என்று சொன்னால் அந்த கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு ஸ்னோவில் எப்படி, அவங்க நாட்டில் ஸ்னோ இல்லாத நாடு, அங்கே எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு சின்ன அளவில் அவங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கிடச்ச மாதிரி இருக்கும். எப்படி இந்த கேட்டால் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக அமர்த்தக்கூடாது. அமர்த்தினா இழுத்துக்கிட்டு போய் முன்னுக்கு உள்ள வாகனத்தில் மோதும். அதனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பீட் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் ஓட்டணும் இந்த டைமில், ஸ்னோ டைமில். ப்ளஸ் வந்துட்டு வளைவுகளில் போன ஸ்பீடுக்கு டடக்குன்னு வளைகிற சம்மர் டைமில் மற்ற நேரங்களில் வளைகிற மாதிரிலாம் இந்த நேரத்தில் வளைக்கக்கூடாது. வளைச்சா அப்படி ஸ்கிட் ஆகிடும், அப்படி பரட்டிடும் வண்டியை, ஒரு சுற்றி போய் இதில் மோதுற மாதிரி ஆகிடும். அது ஒன்றும். அதுக்கு பிறகு கார் ஓட்டுறதுல வின்டர் டைமில் என்ன பிரச்சனை எதிர்நோக்குவாங்கன்னு சொன்னால், ஸ்னோ டைமில் மலையான பகுதிகளில், மேடான பகுதிகளில் காரை ஓட்டுறாங்க. அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் சில பேர் வந்துட்டு சிரமத்தை எதிர்நோக்குவாங்க. என்ன சிரமத்தைன்னு சொன்னால், ஃபாஸ்ட்டாக ஓடனா வந்துட்டு மலையான பகுதியில் அதிகமான, நான் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால், கடுமையான ஸ்னோ கொட்டி கிடக்குதுங்க.
ஒரு இடத்துக்கு போயிட்டேன், ஒரு மேடான பகுதியாக இருக்குது, கடுமையான ஸ்னோ கொட்டி கிடக்குது. இந்த கடுமையான ஸ்னோ கொட்டி இருக்கும்போது நான் வந்து வண்டி ஓட்ட முடியலைங்க. ஏன்னா வண்டியை ஓட்டணும்னு தான் ஸ்பீடாக இருந்தோம்னா சுற்றிக்கிட்டே இருக்குது, என்ன சொல்கிறது, அந்த வீல் சுற்றிக்கிட்டே இருக்குது, காரை வந்து எடுக்க முடியலை. அப்போ அந்த மாதிரி உள்ள கண்டிஷனுக்கு எப்படி ஓட்டுறது என்று சொல்லும்போது அவங்க செகண்ட் கியரை போட்டு 20க்கு மேலே போகாத உள்ள ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னால் அந்த கடுமையான நான் சொல்லக்கூடியது என்னங்க காமெடியாக இருக்குது. கனடாவிலேயே 40-50 தான் கார் ஓட்டலான்னு சொல்கிறாங்க, நீங்கள் 20 ஓட்ட சொல்கிறீங்க, என்ன கொடுமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறது கடுமையான ஸ்னோவுக்கு கொட்டி கிடக்குது, கடுமையாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் செகண்ட் கியர் இல்லாட்டி தேர்ட் கியர் மேனுவலுக்கு சொல்கிறேன், மேனுவல் மாதிரி உள்ள கண்டிஷனில் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கியர் நம்ம செகண்ட் கியர் வந்துட்டு அதெல்லாம் மாற்றுறது கிடையாது. இருந்தாலும் ஒரு 20 மாதிரி உள்ள ரேஞ்சில் நம்ம போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கியர் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் தான், இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடியது. அப்போ செகண்ட் கியரில் நம்ம 20க்கு கிட்ட ஓட்டினோம்னாலே வந்துட்டு அது செகண்ட் கியரில் தான் இருக்கும். நம்ம ஓட்ட தான் அது ஆட்டோமேட்டிக்காக கியர் அது பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணி போயிட்டுருக்கும் அந்த கார். ஆட்டோமேட்டிக்காக கியர் காருங்கிறது அது மாதிரி தான். அப்போ 20ல் போனோம்னா தான் கிரிப்பு கிடைக்கும், இழுவை அந்த மாதிரி இருக்கும், இழுத்து செல்லும், நம்ம காரை வந்துட்டு இழுத்து செல்லும். கூஸ்லாம் வந்து திடீர்னு ஏதோ பார்த்துருச்சு போல் பறந்து போகுது. சரியாக மணி வந்துட்டு 4:40 இருட்டிப்பு. என்னங்க 7 மணி டயத்தை வந்துட்டு 4:40 சொல்கிறீங்களே என்று சொல்கிறீங்க. நீங்கள் நினப்பீங்க அந்த அளவுக்கு இருட்டிடுச்சு. அந்த பறவைகள்லாம் கடுமையான கூட்டமாக பறந்து எல்லாம் போயிடுச்சுங்க. கூஸ் பறவை அதை பார்க்க முடியாத ஒரு இதாக போயிடுச்சு. சரி, ஓகே. அப்போ இறங்கும் போது எப்படி இறங்கணும்னு சொன்னாலும் அப்போவும் 10, 15, 20க்கு மேலே போகாமல் தான் இறங்கணும். ஒரு மேட்டான இறக்கமான பகுதியில் நம்ம சறுக்கையான பகுதியில் இறங்கும் போது 20க்கு மேலே போகாமல் இறங்கினா தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி காரை இறக்க முடியும். அதை விட்டுட்டு ஸ்பீடாக போனோம்னு சொன்னால் டக்குன்னு ஏதோ ஒன்று பிரேக் அடிக்கிற மாதிரி ஆகணுச்சுன்னு சொன்னால் கார்லாம் இழுத்துக்கிட்டு போய் எதுலையாவது டிவைடரில் இல்லாட்டி இன்னொரு கார் சைடில் ஏதாவது நின்றுச்சுன்னா அந்த காரில் இல்லாட்டி எதுலையாவது போய் மோதும். அதனால் தயவு செய்து புதுசாக வந்திருக்கிறவங்க கார் ஓட்ட அப்போ தான் தொடங்கியிருக்கிறவங்க ஸ்னோவில் அதிகமான ஸ்னோ கொட்டி இருக்கும்போது இறக்கமான பகுதிகளில் இல்லாட்டி ஏற்றமான பகுதிகளில் 20க்கு மேலே போகாதீங்க. அப்போ அந்த மாதிரி ஓட்டி பழகிக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு வின்டர் டயருங்கிற எல்லாருமே மாற்றி வச்சுருக்கணும். ஏன் வின்டர் டயர் மாற்றணும், நான் ஆல் சீசன் டயரில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல் சீசன் டயர் வந்துட்டு ஒர்க் ஆகும், ஆனால் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பிடிக்காது. ஓரளவு வழுக்கல் இதெல்லாம் உண்டாகும் தான். கனடாவில் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் இல்லாத ஒரு தன்மையை நம்ம வச்சுருந்தா தான் நம்ம காருக்கு சேதம் அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இன்சூரன்ஸ் எல்லாம் கனடாவில் பயப்படுறது கார் இன்சூரன்ஸுக்கு தான் எல்லோரும் பயப்படுவாங்க. அப்போ அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு நம்ம கார் இன்சூரன்ஸுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட்னா ஒன்று இல்லாமல் இருந்தால் தான் நம்மளோட இன்சூரன்ஸு ஏறாமல் இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுன்னு சொன்னால் மற்ற நாடுகள்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. இங்கே மாதம் கட்டணும். அதனாலே கார் எடுக்கிறதுக்கு ரொம்ப பேர் யோசிப்பாங்க. புதுசாக வந்தவங்க என்னது இவ்வளோ கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ரொம்ப யோசிப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக வந்துட்டு காரை ஓட்டுங்க. ஸ்னோவில் வியூஸ் வந்துட்டு ரொம்ப கடுமையான ஸ்னோ டைமில் வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்து ஓட்டுங்க. பிறகு வேறு ஏதாவது என்ன தெரிய வேணுங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக டைம் ஒதுக்கி ரீப்ளை பண்ணுவேன். இன்னும் வரக்கூடிய ஸ்னோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. கடுமையான ஸ்னோ கொட்டி இருக்குது. இது மாதிரி ஒரு காலகட்டங்களில் என்னுடைய வீடியோ வரும். என்னோடய வீடியோ வந்துட்டு வெதரை மட்டும் சார்ந்தது கிடையாது. இந்த வெதர் சம்மரில் வீடியோ போடுறது, மழை பெஞ்சுன்னா ஒரு வீடியோ போடுறது, ஸ்னோ போனா ஒரு வீடியோ போடுறது, அது மாதிரி என்னுடைய வீடியோ இருக்காது.
எல்லாம் கலந்த கலவையாக தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா கதம்பம் அது சொல்லுவாங்க. கதம்பம் என்பது மாலை. பல பூக்கள் உள்ளது, பல பூக்கள் சேர்ந்தது தான் ஒரு மாலை. அது மாதிரி ஒரு சேனல் வந்துட்டு நான் வச்சுருக்கேன்னு சொன்னால் என்னுடைய இதில் வந்துட்டு சகலமும் கலந்த மாதிரி தான். குக்கிங் சேனலாகவும் இருக்கும், கார் சம்மந்தப்பட்டதையும் போடுவேன், வெதர் சம்மந்தப்பட்டதையும் போடுவேன், ஜாப் சம்மந்தப்பட்டதையும் போடுவேன், எல்லாம் கலந்த மாதிரியே போடுவேன். ஏன்னா ஒரு யூடியூபருங்கிறது ஒரு இதை டார்கெட்டை மட்டும்தான் வச்சு செய்வாங்க. அது எனக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாக வரும், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் எனக்கு. அதனால் ஒரே ஒரு இதை டார்கெட் வச்சு, வெதர்னு சொன்னால் வெதரை மட்டுமே போடுற மாதிரி, காருன்னு சொன்னால் வெறும் காரை மட்டுமே போடுவாங்க, வேறு எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டாங்க. கார் சம்மந்தமாகவே தான் அவங்க A to Z காரை சம்மந்தப்பட்டவையாக மட்டுமே இருக்கும், அது மாதிரி போடுவாங்க. சில பேர் வந்துட்டு குக்கிங்ஸ், பிஸ்கட் செய்கிறது, பேக்கிங் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோ மட்டுமே போடுவாங்க. அவங்க சேனலே வந்துட்டு அந்த குக்கிங்காக உள்ள சேனல். என்னோடய சேனல் வந்துட்டு எல்லாம் கலந்த சேனல் தான். நான் வந்துட்டு யூடியூப்பில் இப்போ ஃபேஸ்புக்கில் நான் ஆரம்பத்தில் நான் வீடியோ போடும்போது என்ன சொல்லி வீடியோ போட்டேன்னு சொன்னால், நான் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதுங்களுக்காக வந்துட்டு நான் வீடியோ போடலை. இங்கே உள்ள நிலவரங்களை வெளிநாடுகளில் உள்ளவங்க என்ன நடக்குதுங்கிற பார்த்து தெரிஞ்சு ரசிக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதே தான் திரும்பவும் நான் இதுலேயும் சொல்கிறேன். என்னுடைய நோக்கம் யூடியூப்பை வச்சு பணம் சம்பாதிக்கிறது இல்லை. இங்கே ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், இங்கே உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், வெதர், என்டர்டைன்மெண்ட், குக்கிங், கார் சம்மந்தப்பட்டது, இதுங்கள் எல்லாமே கலந்த மாதிரி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்போது அப்படி உள்ள வீடியோவில் எடிட்டிங் நான் வந்துட்டு அதிகமாக பண்ண மாட்டேன். எனக்கு டைமிங்லாம் எடிட் பண்ணுறதுக்கான டைமிங்லாம் இல்லை. அதனால் நான் எடிட்டிங் வந்துட்டு நான் ஃபேஸ்புக்கில் நான் சொல்லி தான் நான் வந்துட்டு வீடியோ நிறையா போடுவேன். அப்போ நிறையா பேர் எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்தாங்க. நிறைய பேர் அதை என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வியூவர்ஸ் லைக் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க, அவ்வளவுதானாங்கிறது கிடையாது. எனக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் உலக அளவில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. துபாயிலேருந்து ஹாஜா அவர் வந்துட்டு நம்மள்கிட்ட கான்டாக்டில் வருவார், பேசக்குள்ளே இருப்பார். நசீர்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து, அவரும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் தான். அவர் நாகூரை சேர்ந்தவர். நம்ம அங்கெல்லாம் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, இதுக்கு முன்னாலே தெரியாது. இருந்தாலும் ஃபேஸ்புக்குங்கும்போது நம்ம நண்பராக இருக்கிறாங்க, நம்மளோட நண்பராக இருக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஷேக், அவர் நம்மள்கிட்ட கான்டாக்டில் இருப்பார். மற்ற நிறைய பேர் அமெரிக்காவிலேயும் நம்மள்கிட்ட கான்டாக்டில் இருப்பாங்க, பேசிக்கிடுவாங்க. எல்லாமே வந்துட்டு ஃபேஸ்புக்கிலேருந்து வந்த உறவுகள் தான் எனக்கு. இதை விட அதிகமான நூற்றுக்கணக்கான ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு என்னால் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அது லிமிட்டட் வந்துட்டு ஒரு 5000 பேர் தான் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஆட் பண்ணலாம். இந்த காரணத்தினால நான் அதிகமான பேர் ஆட் பண்ணலை. ஆனால் இதில் வந்துட்டு லிமிட்டட்ங்கிறது எனக்கு தெரியலை, கிடையாதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். அதனால் யார் வேண்டாலும் எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வந்துட்டு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருங்க, அதுதான் நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு நீ எனக்கு ஃபேஸ்புக்கில் ஆதரவு கொடுத்தவங்க யூடியூப்லேயும் ஆதரவு தருவீங்கன்னுங்கிறத நம்புகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப்பில் வந்திருக்கிறது காசுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் உள்ளது எல்லாம் அப்படியா சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அதுவெல்லாம் இல்லை. நான் இருக்கக்கூடிய நாடு கனடா. இங்கே வந்துட்டு யூடியூப்பை வச்சு சம்பாதிக்கிறது வந்துட்டு ஒரு மணி மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ஒரு சிறந்த ஒரு இது கிடையாது. ஒரு யூடியூபர்கள் வந்துட்டு வளரும் யூடியூபர்கள், ஸ்மாரான யூடியூபர்கள்னு சொல்லக்கூடியவங்க மணி மேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு
ஒரு மாதம்னு சொல்கிறதில்ல 3 மாதத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறேன். 90 டேஸ்க்கு ஒரு தடவை தான் நான் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். சரியான முறையில் தெரியல. நான் அடித்து பார்க்கும்போது அப்படி தான் காமிக்குது. எனக்கு சரியான முறையில் தெரியலை. 90 டேஸ்க்கு ஒரு முறையாங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பதிலை நான் ஏற்றுக்கிறேன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏற்றுக்குங்க. நம்ம உறவுகளாக இருப்போம். ஓகே. அப்போ 3 months 90 டேஸ்க்கு வந்துட்டு 4000 இது வந்துட்டு நம்ம 4000 டைம் வாட்ச் டைம் வந்துட்டு நம்ம ரீச் பண்ணணும். 1 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் நமக்கு இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபரை பற்றி பிரச்சனை இல்லை, நிறையா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதெல்லாம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பணம்ங்கிறது கிடைக்கும். பணம் கிடைக்கும்னா அதுக்கு கிடைக்காது. அதுக்கு பிறகு மறுமறு வீடியோ போடுறதுல தான் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் அதுக்காக வந்துட்டு டைமிங்கை வேஸ்ட் பண்ணி எல்லாம் செய்ய முடியாது. நான் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் யூடியூப்பில் வந்துட்டு நான் வரல, வீடியோவும் போடலை. யூடியூப்பில் நான் வந்துட்டு வந்திருக்கிறக்கூடியது ஒரு சேவை மாதிரி, மக்கள் சேவை மாதிரி. இங்குள்ள நடக்கக்கூடிய நிலவரங்களை எடுத்து சொல்கிறேன், உங்களுக்கு தெரியட்டும். இங்கே எப்படி இருக்குது, வெதர் எப்படி இருக்குதுங்கிறது இதெல்லாம் வந்து தெரியட்டும். இங்கே உள்ள காட்சிகள், இங்கே உள்ள டூரிஸ்ட் ஏரியா இதெல்லாம் எப்படி இருக்குங்க காமிக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஒரு டைம் வருமானம் யூடியூப்பில் வரக்கூடியவங்களுக்கு சில நேரங்களில் நான் யூடியூப்பில் நான் பார்க்குறேன். எங்களுக்கு வந்துட்டு ஊரு காசு 5000 வந்துச்சுங்க, 8000 வந்துச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5000 8000 இங்கே ஒரு நாள் சம்பளமே வந்துட்டு அதை விட அதிகமாகுங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த சம்பளத்துக்கு ஏதாவது ஒரு வேலை அது இதுன்னு பார்க்காம பல மாத கணக்கில் என்னோடய டயத்தையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வேஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு எடிட்டிங் பண்ணி எல்லாம் செஞ்சு போடுறோம்னு சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட ஒரு நாள் சம்பளம் அதை விட கூடவாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள நாட்டில் நான் இருக்கிறேன். அப்போ நான் வந்து பணத்துக்காக நான் போடவில்லைங்கிறதுக்கான ஆதாரம் அதுதான். ஒரு அறிவுள்ளவங்க அதான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற நிகழ்ச்சிகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக நான் என்னோடய ஸ்பீக் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிறகு பெல் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆல் பிளாக் இதை பெல்லில் கிளிக் பண்ணால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.